தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த குண்டாவில் ஒரு குண்டா பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேங்க. அதாவது இந்த அளவு டம்ளரில் 4 டம்ளர் பிடிச்சிருக்கு இந்த குண்டா. ஒரு குண்டா வந்து 4 டம்ளர் 1/2 கிலோ அரிசி பிடிச்சிருக்குதுங்க. அது எப்படி பிரியாணி 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேங்க. அதுக்கு ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்குங்க இதெல்லாம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க, ஒரு அரை இலை வந்து, அப்புறம் ஒரு பூவு, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராட்டி மொக்குங்க, அப்புறம் பட்டை வந்து ஒரு சின்னது, ஒரு 2-3 கிராம்பு, சும்மா இது மட்டும் போதுங்க. ஒரு கிராம்பு ஒரு பட்டை இதை மட்டும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வரைய பவுட்ரு பண்ணணும் பாருங்க. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா இப்படி சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த இஞ்சி இன்னைக்கு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டை தொளிச்சு இது மொத்தமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு எவ்வளோ போடணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பட்டை கிராம்பு வந்து பட்டை இந்தளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. இவ்வளோ நீள பட்டை ஒரு 4 துண்டு எடுத்துருக்கிறேனுங்க. ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு வந்து 1/2 இருக்கிற முழு கிராம்பாக இல்லைங்க, இந்த மாதிரி 1/2 இருக்கிற குட்டி குட்டி கிராம்பாக இருக்கிறனால நான் இத்தனைன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு அளவாக 5 கிராம்பு எடுத்துக்கோங்க போதும். இதை போட்டுடலாங்க. போட்டு நமக்கு எந்த பொடியும் இப்போ போட போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுற இந்த பொடி மட்டும்தான் போடுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து இதில் சோம்பு ஒரு ஸ்பூன் போடணுங்க. சோம்பு போட்டுட்டுங்க. இதில் வந்து வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு 3-4 போடுற மாதிரி இருந்தால் வரமிளகா வந்து அளவாக 2 மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பச்சை மிளகா எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் வரமிளகாயே காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாங்க. பொடிச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பாருங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கப் அரிசியை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிடணுங்க. இது வந்து அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காமிக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டும் போட்டோமில்லைங்க, அதை ஃபுல்லாக அரைச்சி ஒரு இந்த ஸ்பூன்லைங்க ஒரு 4.5 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது போதுமான அளவுங்க. இது போக மல்லித்தலை வந்து ஒரு கையளவுங்க, புதினா தலை ஒரு கையளவு நான் தண்ணியில் அலசி வச்சுருக்கேங்க. அதை நான் போடையில் உங்களுக்கு காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. அப்போ தயிர் ஒரு 1/4 டம்ளர் போதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி, வேறு எதுவும் தேவையில்லைங்க. நீ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பட்டை ஏலக்காய், வரமிளகா, கிராம்பு இதெல்லாம் நல்லா ட்ரையாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு குண்டா வச்சு நான் வந்து இதில் கடலெண்ணெய் விட்டுருக்கிறேனுங்க. நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் பாதி நெய்யும் விட்டுக்கலாம். இல்லை நெய் மட்டும் பிடிக்கிறவங்க ஒரு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நான் நெய் வேண்டாங்கிறதுனால நான் எண்ணெயே ஊற்றிட்டேன். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை போடணுன்னா பாருங்கள். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்லங்க, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஏலக்காய், பட்டை எல்லாம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். முழுசாக இருக்கிறது இதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வணக்கி போட்டு இது நல்லா வாசம் வரட்டுங்க. பாருங்கள், இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வணங்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வணங்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. நல்லா வணங்கட்டும். போல் 2 குண்டா தண்ணி அளந்து ஊற்றி, ஒரு குண்டாக்கு நம்ம 1 குண்டா அரிசி போட்டோம், 2 குண்டா தண்ணி. டம்ளர் அளந்துட்டிங்கன்னா 2 டம்ளர். அது சூடாகட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வணங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, வரமிளகா, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள், இந்த பொடி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். போட்டு ஒரு வணக்கிட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடி பிடிக்குங்க. அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்படின்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலரிட்டு அந்த வாசம் வெளியில் வரும், அது வரைக்கும் நல்லா ஒரு வணக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டால் அடி பிடிக்கிறது நிறுத்திடும்.
தக்காளி போட்டு இது நல்லா தக்காளி குழம்புல தயிர் புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றிக்கணுங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டுங்க. இது நல்லா குழஞ்சி வணங்கட்டும். அப்புறம் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வணங்கி வரும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நல்லா கை அமுத்தி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கை புதினா தலை போட்டுருங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கணும். பாருங்கள், நம்ம தயிர் எதுக்கு போடுறோன்னா கீழெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் போடையில் கொஞ்சம் பத்தின மாதிரி இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். தயிர் ஊற்றினோம்னா அதெல்லாம் விட்டுருங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா உங்களுக்கு வணக்கிட்டு நான் காமிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரையில் காமிக்கிறேன். பச்சை மிளகாய் போடுறவங்களா இருந்தால் நல்லா ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடல, வரமிளகாய்ங்கிறதுனால இப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் வரமிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக தான் இருக்குது. நான் போட்டுட்டேன், நீங்களும் போட்டுக்கோங்க. அளவு சிக்கனு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 கழுவு கழுவிட்டுங்க. சிக்கன் எப்போவுமே ஃபஸ்ட்டு 2 கழுவு கழுவிட்டுங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/2 மூடி லெமன் போட்டு நல்லா பெசரி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் நல்லா ஒரு 2-3 தண்ணியில் அலாசிட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து இதில் கறி போட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டுங்க. இப்போ சிக்கனை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா ஒரு கலரி விடலாங்க. கலரி விட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு 5 நிமிஷம் இப்படியே வணக்கி விடணும். ஒரு மூடி வச்சிடலாங்க ஒரு 5 நிமிஷம். அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். சிக்கனில் இருக்கிற தண்ணி விட்டு வந்து அந்த தண்ணி வெளியில் வந்து அது சுண்டணுங்க. பாருங்கள், சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா வணக்கிறோம். அதாவது நம்ம போடுறத எந்த பொருள் போட்டாலும் நம்ம வணக்கி அந்த எண்ணெய் வந்து மிதந்து மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு செஞ்சிங்கன்னா தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனையும் போட்டாச்சு, நல்லா வணங்கிட்டுங்க. எண்ணெய் வந்து மேலே வரணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டே இருக்கணும். வந்ததுக்கப்புறம் இந்த இதுக்காக இப்படி நம்ம பண்ணுறோம்னா இந்த சிக்கனில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கிறதுக்காக, அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடையில் மசாலா எப்படி ஒட்டிகிட்டு இருந்தது, இப்போ சட்டிலேயே ஒட்டாமல் வருது, கறியோட திரண்டு வருதுங்க. வருங்க, இது எப்படின்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு மேலே தனியாக பிரிஞ்சு வந்தாலே இந்த மாதிரி வரும். போதுங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம் இல்லைங்க, இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டுங்க, உப்பு மல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போடணும். உப்பு காரம் செக் பண்ணணும். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் பத்தில் உப்பு போட்டாச்சு. காரம் கரெக்டாக இருக்குது. ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போட்டு பிடிச்ச வகையில் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா தலைப்புலன்னு கொதிக்கிட்டோம். அப்புறம் நான் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ புதினா தலை ஒரு 1/4 கை, மல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 1/2 கை போட்டிருக்கேங்க. இது ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி போட்டுருவோம். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் சீரக சம்பா அரிசி, பாஸ்மதியாக இருந்தால் தண்ணி வந்து தண்ணி கம்மியாக வைக்கணுங்க. நான் சீரக சம்பா அரிசிக்கு உங்களுக்கு அளவு காமிச்சிருக்கேன். வெளியில் வந்துட்டு நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். அரிச்சு போட்டுட்டேன் சீரக சம்பா அரிசியை. நீ அரிசி வந்து ஒன்றும் அப்படியே தண்ணி அரிசி ஒன்றா திரண்டு வரட்டுங்க. அப்புறம் நான் எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் பத்தலினா நீங்கள் போட்டுக்கோங்க. அரிசி வந்து தண்ணியோட ஒன்று திரண்டு வரட்டுங்க. மந்தானி அரிசி, தண்ணி, நம்ம போட்ட அரிசி எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துடுச்சா? இப்போ நம்ம எப்படி தம் போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டுங்க. இப்படி அரிசி சமப்படுத்தி விட்டுட்டு நல்லா மூடி, ஆவி வந்து வெளியில் வரக்கூடாது, மூடி இந்த மேலே கொதிக்கிற சுடுதண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். விட்டுங்க. அடுப்பு ஒரு 2 செகண்ட் எரிய விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா கீழேயும் ஹீட் இருக்கும், மேலேயும் ஹீட் வச்சுருக்கோம். விட்டுட்டுங்க. விட்டதுக்கப்புறம் தம் உடைச்சா சூப்பரான பிரியாணி பளபளன்னு ஆயிடுச்சு. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லபடியாக நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க.